குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்து வள்ளியூர் குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை பகிரலாம். வணக்கம். கடந்த 2006ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகில் உள்ள திருக்கரங்குடி பேரூராட்சியில் மின் பேட்டரி காணாமல் போன வழக்கில் திருக்கரங்குடி பேரூராட்சி நிர்வாகம் அளித்த புகாரில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் 2011ஆம் ஆண்டு அப்போது வள்ளியூர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் தற்போதைய மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பியுமான சுந்தரேசன் இவ்வழக்கு தொடர்பாக 6 பேரையும் கைது செய்து வள்ளியூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார். இந்த வழக்கு விசாரணை கடந்த 14 ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில் இவ்வழக்கு சம்பந்தமாக பலமுறை விசாரணைக்காக டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வள்ளியூர் குற்றவியல் நீதிபதி டென்சிங் மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே டிஎஸ்பி சுந்தரேசன் அமைச்சர் ஒருவரது பாதுகாப்பு பணிக்காக தனது காவல் வாகனத்தை கொடுக்க மறுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சக துறையின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.